நான் உங்கள் சிஜே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் சூப்பர் ட்ரெண்ட் மிஷின் லேர்னிங் இண்டிகேட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏஐ பேஸ்டு மிஷின் லேர்னிங். நம்ம ஏற்கனவே மிஷின் லேர்னிங் இண்டிகேட்டர் பற்றி பார்த்துருக்கோம். இது வந்து சூப்பர் ட்ரெண்ட் மிஷின் லேர்னிங் இண்டிகேட்டர். ஸோ இதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்ட் ஏஐ ப்ராக்கெட்டில் கிளஸ்டரிங் ப்ராக்கெட்டில் லக்ஸ் ஆல்கோ எடிட்டர்ஸ் பிக், அதாவது ட்ரேடிங் வியூவே வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் லக்ஸ் ஆல்கோ தான் எடிட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஸ்வல் இந்த ஃபேவரட்டை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபேவரட்ஸ் கண்ட்ரோல் வந்துடும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மாதிரியே இதில் பிளாட் ஆயிடுச்சு. இந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு, ஆவரேஜ், ஒர்ஸ்ட் அப்படின்னு வரும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி அந்த ரேஞ்சில் இருக்க ஃபேக்டர்ஸ், அதாவது எப்படி நான் சொல்கிறேன், இந்த செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஏடிஆர் லென்த் நம்ம நார்மலாக சூப்பர் ட்ரெண்டில் கொடுக்குறோம்ல, அந்த ஏடிஆர் லென்த்து, அதே மாதிரி ஃபேக்டர் ரேஞ்ச். அதாவது சூப்பர் ட்ரெண்டில் வந்து ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் நம்பர் கொடுப்போம். ஆனால் இது ரேஞ்ச் வந்து 1 to 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எதனாலனா, இந்த மிஷின் லேர்னிங் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா 1 to 5 ஃபேக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எது பெஸ்ட்டு ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை மட்டும்தான் இதில் டிஸ்பிளே பண்ணும். அந்த பெஸ்ட்டு தான் இது. இந்த ஃபேக்டர்ஸ் பாருங்கள், 2, 2.5, 3, 3.5, 4, 4.5, 5 இதெல்லாமே வந்து நல்ல ரேஞ்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதனால தான் இது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. மற்றபடி ஆவரேஜ் 1.5 வேஸ்ட்டு, ஒர்ஸ்ட்டு வந்து சுத்தம், ஒன்றுங்கிறது வந்து சுத்தமாக ஒர்க்கே ஆகிறது இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். அதனால இது இந்த ரேஞ்ச் இது வந்திருக்கு. அப்புறம் மேக்ஸிமம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பார்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மிஷின் லேர்னிங் வந்து பின்னாடி இருக்கிற ஒரு 10,000 கேண்டில்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஃபேக்டர்ஸை அதுவே செட் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு. அப்படிங்கிறதுக்காக இந்த ஹிஸ்டாரிக்கல் பார்ஸ். இது நீங்கள் 50,000 இல்லை 1,500 கூட போடலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான், நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எல்லாத்தையும் நீங்கள் மாறி மாறி. மற்றபடி இதுதான் செட்டிங்ஸ். நம்ம இதுதான் டிஃபால்ட்டாக விட போகிறோம். ஸோ மோர் ஈவன் பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரேடிங் எடுக்கும்போது 2க்கு மேலே இருக்கிற நம்பர். ஸோ இது நார்மலாக சூப்பர் ட்ரெண்ட் மாதிரியே தான். க்ரீன் கலராக இருந்ததுன்னா பை பண்ண போகிறோம், ரெட் கலர் சூப்பர் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா செல் பண்ண போகிறோம். இது 2க்கு மேலே இருக்க சூப்பர் ட்ரெண்ட் எப்போவுமே வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2க்கு மேலே இருக்குது, இது எடுக்கலாம். இது 0 எடுக்க வேண்டாம், பட் நல்ல ரன் தான் கொடுத்துருக்கு. இது 3, இது நல்ல ரன் கொடுத்துருக்கு. இது 4 ஓரளவுக்கு கொடுத்துருக்கு, பட் ஆனால் அது திருப்பி ரிட்ரீவ் ஆயிடுச்சு. இது 1 எடுக்க வேண்டாம். இது 5 பாருங்கள், 5 ஒரு நல்ல ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. 1 எடுக்க வேண்டாம், 3 எடுக்கலாம். 3லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சடனான ஒரு நல்ல ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் உடனே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நம்மளுக்கு லாபத்திலே அது எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் நான் செக் பண்ண வேண்டாம், எனக்கு இவ்வளோ பெரிய ட்ரெண்டே வேணாம், எனக்கு டக்குன்னு ஸ்கேல்பிங் மாதிரி நீங்கள் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய் இதுக்கு ஆப்ஷன் ரேஞ்சே கொடுக்க வேணாம், 1 to 2ன்னு மட்டும் கொடுங்க. அதாவது 1லேருந்து 2 வரைக்கும் எது நல்ல ஃபேக்டரோ அதை எடுத்து கொடுத்துரும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா 1லேருந்து 2 இருக்கிற நல்ல ஃபேக்டரே 2 மட்டும்தான். ஸோ இங்கே பாருங்க, 0, இது ஒரு நல்ல ரன் எடுத்திருக்கு, இதுவும் 0. பட் நீங்கள் 2ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் கம்மியாக வந்துடும். ஆனால் டக்குன்னு ஒரு ஸ்கேல்பிங் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த ரன் நல்லா எடுத்திருக்கு, இந்த ரன் நல்லா எடுத்திருக்கு. பட் ஆனால் அங்கங்கே வந்து ஒரு லாஸும் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இங்கே ஒரு 50 ரூபா லாஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 100 ரூபா எடுக்கலாம். இங்கே ஒரு 100 ரூபா இழந்துருந்தீங்கன்னா இங்கே ஒரு 1000 ரூபா எடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெண்ட் இருக்கும் எப்போவுமே. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஸோ என்னோட கைண்ட் அட்வைஸ் வந்து நீங்கள் 5 மினிட்ஸில் பண்ணலாம். பட் ஆனால் மோர் ஆர் ஈவன் 15 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ்க்கு மேலே பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த நெருக்கமான ரேஞ்ச் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்கேல்பிங் பண்ணல, எனக்கு பிக் ட்ரெண்டு, அதாவது பெரிய பெரிய ட்ரெண்டாக நான் பிடிக்கணும், அதாவது லாங் டேர்ம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 இல்லைன்னா 7 வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம். 7 அதுக்கு மேலேயும் கூட கொடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டாக்கும் வித்தியாசமாக வரும். இதுதான் நான் சொல்கிறது. நம்மளே ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யாரோட ஹெல்ப்பும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு எதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 கொடுத்தோம். 7ல் பெஸ்ட்டு வந்து 3, 3.5, 4, 4.5, 5, 5.5, 6 இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இது ஒரு ஷார்ட் ட்ரெண்டு தான். பட் ஆனால் வந்து நெருக்கமான ஸ்டாப் லாஸ் இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சோண்டு தான் லாஸ் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அதை விட அடுத்த க்ரீன் சிக்னல் பாருங்கள், இதை விட பெரிய ட்ரெண்ட் கொடுத்துருக்கு, இதை விட பெரிய ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. அங்கங்கே கொஞ்சம் லாஸ் இருக்கும். எந்த இண்டிகேட்டரும் லாஸ் இல்லாமல் இருக்காது. பட் ஆனால் இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ட்ரெண்ட் கேப்சர் பண்ணி கொடுக்கும்.
ஸோ இதனால நீங்க வந்து உங்களோட ஃபேக்டர்ஸ வந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்கா அரேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. நான் இப்போதைக்கு 5 மட்டும் குடுக்குறேன். ஸோ இத எப்படி இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இதோட இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த இண்டிகேட்டருக்கு முன்னாடி இந்த சேனல்ல வந்து நான் நெறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து நானு அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதையும் செக் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாச்சும் இதில இஷ்யூ இது ஒர்க் அவுட் ஆகல, வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் நீங்க குடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலும் நான் தரேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ இத இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம்னா, ஸ்டாண்டர்டைஸ்ட் சூப்பர் ட்ரெண்ட் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அதுவும் கம்யூனிட்டி ஸ்கிரிப்ட் தான். அது வந்து 20 லக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம். பட் ஆனா இதுதான். ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இது ஒரு ஆசிலேட்டர் இண்டிகேட்டர். ஸோ இதில செட்டிங்ஸ் நம்ம கொஞ்சம் மாத்தணும். இது என்ன மாத்தப் போறோம் அப்படின்னா, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி, இது வந்து சூப்பர் லேண்ட் ஆசிலேட்டர். அதாவது இதுலயே இந்த ஆசிலேட்டர்லயே வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்டும் மார்க் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் இங்க வந்து கேண்டில் ஸ்டிக் பதிலா லைன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆசிலேட்டர் என்ன பண்ணும்னா, ஆர்எஸ்ஐயும் சூப்பர் ட்ரெண்டும் எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒரு இண்டிகேட்டரா குடுத்துருக்காங்க. அதனால நம்ம அத எடுத்துக்க போறோம். ஸோ இங்க ஹைகனாஷி சோர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சோர்ஸ் என்னன்னா, இந்த நார்மலா கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்ல வர ஆர்எஸ்ஐ இல்லன்னா சூப்பர் ட்ரெண்ட கால்குலேட் பண்ணி இந்த லைன் ஃபார்ம் ஆகும். இல்ல இன்னும் ஸ்மூத்தா வேணும் அப்படின்னா, நீங்க ஹைகனாஷி சோர்ஸ நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இது கொஞ்சம் இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இப்ப எதுக்கும் ஹைகனாஷி சோர்ஸே எடுத்துக்கலாம். ஸோ இதில வந்து நம்ம எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம்னா, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து அப் ட்ரெண்ட் ஆகவும், இந்த ரெட் கலர்ல இருக்கிறது டவுன் ட்ரெண்ட் ஆகவும் எடுத்துக்க போறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து செல் சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம கண்டுக்க போறதில்ல. பிகாஸ் இது அப் ட்ரெண்ட் இருக்கிறதுனால. இந்த அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது வெறும் கிரீன் சிக்னல் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இது ரெட் கலர். இந்த ட்ரெண்ட் எடுத்திருக்கலாம். இந்த ட்ரெண்ட் எடுத்திருக்கலாம். இது எடுத்திருக்க மாட்டோம். இந்த ரெட் கலர் எடுத்திருக்க மாட்டோம். கிரீன் கலர் எடுத்திருக்கலாம். சின்ன சின்ன லாஸஸ் இருக்கும். பட் ஆனா பாருங்க, பெரிய ட்ரெண்டும் கேப்சர் ஆகும் இதுல. நான் அப்பலயே சொன்ன மாரி, இங்க ஒரு ரூ. 50 விட்டுட்டு நம்ம இங்க ஒரு ரூ. 500 எடுத்ததுன்னா அப்படிங்கிறது வந்து அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் தான் பிளேஸ் ஆகிருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் கேப்சர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் மேக்ஸிமம் வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலயே ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க செல் இது கேப்சர் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த ட்ரெண்ட நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. நீங்க எதுக்கும் இங்க பாருங்க, இந்த ரெட் கலர் இந்த ட்ரெண்ட் கேப்சர் பண்ணிக்கலாம். இது விட்டுறலாம். இது கேப்சர் பண்ணியிருக்கலாம். இது ஒரு நார்மல் நம்மளுக்கு குடுத்துருக்கும். இது ஒரு லாஸ் ஆயிருக்கும். இது நம்ம எடுத்திருக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாரி நீங்களே பாருங்க. உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது சிம்ப்ளிஃபையா இருக்குன்ட்டு. அதே மாரி இந்த செட்டிங்ஸ்க்கு போயி நீங்க ஹைகனாஷி எடுத்துட்டும் பாருங்க. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது சிம்பிளா இருக்குன்ட்டு. அதே மாரி இந்த லைன் சொல்லிர்றேன். இந்த எல்லோ கலர் லைன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. இது வந்து மேக்ஸிமம் ரிவர்சல் பாயிண்ட்டா இருக்கும். நம்மளோட கேண்டில்க்கு. பட் மோர் ஆர் ஈவன் இப்போ வந்து இது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில, இது நேரா வந்து இந்த கிரீன் கலர் சிக்னல் வந்து உள்ள என்டர் ஆனோனே வந்து டாப் இங்க இடிச்சிருச்சு அப்படின்னா, அது ரிவர்சல் ஆகப் போகுது. அந்த டைம்ல நீங்க இந்த சிக்னல் எடுக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க பேக் டெஸ்ட் பண்ண உங்களுக்கே வந்துரும். ஸோ இன் பிட்வீன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன் பிட்வீன் ஒரு அதாவது நம்ம பை சிம்பிள் இங்க வந்துச்சுன்னா அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ இது நீங்க இந்த மாரி சிம்ப்ளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, ஒரு எஸ்எம்ஏ இண்டிகேட்டர் எடுத்துட்டு, இந்த எஸ்எம்ஏல வந்து 200ன்னு குடுத்துட்டு, எஸ்எம்ஏங்கிறது வந்து ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துட்டு, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரைஸ் இருக்கும்போது, நம்ம வெறும் பை சிம்பிள் மட்டும் தான் பண்ணப் போறோம். அதே மாரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழ இருக்கும்போது, வெறும் செல் சிம்பிள் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படிங்கிற பட்சத்திலயும் கூட நீங்க ஒரு நல்ல ட்ரெண்ட் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது எடுத்திருக்க மாட்டோம், இது எடுத்திருப்போம், இது ஒரு நல்ல லாபம் குடுத்திருக்கும். இது எடுத்திருக்க மாட்டோம். ஸோ இந்த ட்ரெண்டே நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுலயும் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இது பாருங்க, இது இங்க எடுத்திருக்க மாட்டோம். பட் ஆனா இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். இது கீழ இருக்கிறனால செல் சிக்னல் எடுக்க போறோம். இந்த ஃபுல் ட்ரெண்ட் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட், அதாவது பிவோட் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ட்ரெண்ட் பார்த்திருப்போம். ஸோ இது ஒரு சூப்பர் ட்ரெண்ட். இந்த சூப்பர் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியலைன்னா கார்ட்ல குடுத்துருக்கேன். இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பத்தி நான் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க அத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இத பேஸ் பண்ணியும் கூட பை, செல் சிக்னல் எடுக்கலாம். ஸோ இந்த பிவோட் சூப்பர் ட்ரெண்ட்ல பைன்னு இருந்ததுன்னா, அதுக்குள்ள வர பை மட்டும் நம்ம எடுக்கலாம். ஸோ இங்க வந்திருக்கு. இந்த பை எடுக்கலாம், செல் எடுக்க வேணாம். பை எடுக்கலாம், செல் எடுக்கக்கூடாது. பை எடுக்கலாம். அதே மாரி இங்க செல்ல இதுவும் அதாவது திருப்பியும் சொல்றேன். எல்லா இண்டிகேட்டர்லயும் 100% இல்ல. பட் அதுக்கு தகுந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இங்க செல் வந்திருக்கு. இந்த செல் எடுக்கலாம். இங்க பை எடுத்துறக்கூடாது. இங்க செல் எடுத்துருக்கலாம்.
ஸோ இங்கே பாருங்க, இந்த இண்டிகேட்டரில் வந்து இந்த பை கேப்சர் ஆயிருது. ஸோ ஆப்வியஸாக இந்த ட்ரெண்ட் கேப்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்ட்ரா ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மிஷின் லேர்னிங் சூப்பர் ட்ரெண்டை அழகாக யூஸ் பண்ணலாம். அது இல்லாமையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய நஷ்டம் கொடுத்துடாது. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். See you, CJ signing off.